இதோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். என்னையும் விஷாலையும் ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. யோகிடா படவிழாவில் விஷால் தன்னுடைய திருமண அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். யோகிடா படவிழாவின் போது தனக்கும் விஷாலுக்கும் ஆகஸ்ட் 29 திருமணம் நடைபெற உள்ளதாக நடிகை சாய் தன்சிகா தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷாலும் அதை உறுதி செய்துள்ளார். ஆகஸ்ட் 29 விஷாலின் பிறந்தநாள். யோகிடா படவிழாவில் விஷால் தன்னுடைய திருமண அறிவிப்பை வெளியிடுவார் என்று முன்பே செய்திகள் வெளியானது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் சங்க தலைவரான விஷால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டடத்தை கட்டி முடித்த பின்பே திருமணம் என அறிவித்தார். கிட்டத்தட்ட அவர் அறிவித்தது 9 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போதுதான் நடிகர் சங்க கட்டடம் முழுமையடைந்திருக்கிறது. விரைவில் நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட உள்ளதால் மீண்டும் விஷால் திருமணம் குறித்து பேச்சுக்கள் எழுந்தது. இதனிடையே தனது திருமணம் குறித்து நடிகர் விஷால் சமீபத்தில் அளித்த பேட்டியில், அநேகமாக அடுத்த 4 மாதங்களில் எனது திருமணம் நடப்பது உறுதி. எனது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 கூட எனக்கு திருமணம் நடக்கலாம். பெண் பார்த்து விட்டும், பேசி முடித்து விட்டும். இது காதல் திருமணம்தான். 1 மாதமாக அந்த பெண்ணை காதலித்து வருகிறேன். அவர் யார், அவர் பெயர் என்ன என்பதை நேரம் வரும்போது சொல்கிறேன். விரைவில் நல்ல தகவல் சொல்கிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகை சாய் தன்சிகா நடித்த யோகிடா படவிழா நேற்று நடைபெற்றது. இதில் விஷால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் என்று அறிவித்தது முதல் இவர்களது திருமண அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் நடிகை சாய் தன்சிகா ஆகஸ்ட் 29 விஷால் உடன் தனக்கு திருமணம் என்று அறிவித்தார். ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. இதைத் தொடர்ந்து பேசிய நடிகர் விஷால், இதற்கு மேல் நான் மூடி மறைக்க முடியாது. நான் தன்சிகாவை முழுமையாக காதலிக்கிறேன் என்று கூறினார். இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் எங்களை வாழ்த்தணும். விஷாலின் திருமண அறிவிப்பை அடுத்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.